கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு கிராண்ட்வே அசெம்பிளி ஆஃப் காட், டூசான், அரிசோனா, அமெரிக்காவில் தர்ஸ்ட், தாகம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். House of God, the soul cooling waters of Jerusalem, which is above. பாருங்கள், தேவனுடைய வீடு எருசலேமின் ஆத்துமாவை குளிர பண்ணும் தண்ணீர்கள் அவை மேலே இருக்கின்றது. Jesus said in John 6:33, I am the bread of life. இயேசு யோவான் 6:33 சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். I am the bread of life. நானே ஜீவ அப்பம். Bethlehem, house of God, our church, earthly church of God, the church that's here on earth. பெத்லகேம் தேவனுடைய வீடு, நம்முடைய சபை, பூமிக்குரிய தேவனுடைய சபை, இங்கே பூமியில் இருக்கின்றதான சபை. We love to go to the church here on earth, but greater is Jerusalem, which is above, which is God. நாம் இங்கே பூமியில் நம்முடைய சபைக்கு போக பிரியமாய் இருக்கிறோம். ஆனால் இதை காட்டிலும் பெரியதாய் இருக்கிறது எருசலேம், அது மேலே இருக்கிறது, அது தேவன். Jerusalem above, which is God. Greater is that soul thirst to be there with Him than it would to be just to satisfy yourself with joining a church somewhere. மேலே இருக்கின்ற எருசலேம் அது தேவனாய் இருக்கிறது. இங்கே ஒரு சபையை சேர்ந்து கொண்டு உன்னை திருப்திப்படுத்துகிறதை காட்டிலும் நீ அங்கே அவரோடு கூட இருப்பது உன்னுடைய ஆத்துமாவின் தாகத்திற்கு அதிக சந்தோஷமாய் இருக்கும். ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுதல் அந்த தாகத்தை திருப்தியாக்காது. See, joining a church don't satisfy that thirst. பாருங்கள், ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுதல் தாகத்தை திருப்தியாக்காது. David proved it. You're the waters right in the house of God. தாவீது அதை இங்கே ஊற்றினான், நேராக தேவனுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த தண்ணீரை. See, he poured it out upon the ground to find favor, to get a good cool drink from God. பாருங்கள், அதை அவன் தரையிலே ஊற்றினான், ஒரு தயவை பெறும்படியாக, தேவனிடத்திலிருந்து ஒரு குளிர்ச்சியானதை பெறும்படியாக. Even when greater than the thirst that's in you is that thirst of the soul thirst for God. உனக்குள்ளாக இருக்கின்ற தாகத்தை காட்டிலும் தேவன் பேரில் உள்ள ஆத்தும தாகம், அந்த தாகம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. Notice Jerusalem. The word Jerusalem is from above, the Bible said, which is the mother of us all. கவனியுங்கள், எருசலேம் என்ற பதம் எருசலேம் மேலே இருந்து வந்ததா இருக்கிறது. வேதம் நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லுகிறது. And Christ is our mother. We realize that God is our mother, for we're born of Him. நம்முடைய தாயாய் இருக்கிறார், தேவன் நம்முடைய தாயாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஏனெனில் நாம் அவர் மூலமாக பிறந்திருக்கிறோம். The word simply means peace. Jerusalem, shalom or shalom. அந்த வார்த்தையின் அர்த்தம் சமாதானம், எருசலேம். Or shalom, which means peace. Jerusalem, see, means peace. அல்லது சாலேம் என்பதற்கு சமாதானம் என்ற அர்த்தம், எருசலேம் சமாதானம் என்ற அர்த்தம். Greater should be the thirst of any soul for the waters of life than to say you belong to a church. நான் ஒரு சபையை சேர்ந்து கொண்டேன் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் ஜீவ தண்ணீருக்காக உள்ள தாகம் எந்த ஆத்துமாவிற்கும் மிக பெரிதாக இருக்க வேண்டும். The thirst of the soul can't be satisfied. The real true thirst. உண்மையான சரியான தாகம், அந்த தாகத்தை ஒருபோதும் திருப்திப்படுத்தவே முடியாது. It can be perverted. You can think you're all right when you join church, but that isn't it. அதை தாறுமாறாக்கலாம். நீ சபையை சேர்ந்து கொள்ளும் போது சரியாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் காரியம் அதுவல்ல. That won't satisfy the genuine holy thirst for God. தேவனை பற்றின அசலான பரிசுத்த தாகத்தை அது ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. It just simply won't do it. It's just not there. அதனால் அது வெறுமனே செய்ய முடியவே முடியாது. அது அங்கு இல்லவே இல்லை. Now, David said in Psalms 42:7 here, இப்பொழுது சங்கீதம் 42:7 இங்கே தாவீது சொல்லுகிறார், when the deep calleth unto the deep at the noise of thy waterspout, the souls call. Look, உமது மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது, ஆத்மாவின் கூப்பிடுதல் என்று சொல்லுகிறார். I've often used this as an illustration. பாருங்கள், நான் அடிக்கடி இதை ஒரு எடுத்துக்காட்டாக உபயோகிக்கிறேன். If there's a fin on a fish's back
It had to be put there for him to swim with. ஒரு மீனின் முதுகின் மேல் ஒரு துடுப்பு இருக்குமானால் அதை கொண்டு அது நீந்தும்படியாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. He has a need for that. அதற்கு அது ஒரு தேவையா இருக்கிறது. Now what if he say, I'm going to be a different fish. I'm going to be a smart, educated fish. ஒருவேளை அது நான் ஒரு வித்தியாசமான மீனா இருக்க போகிறேன், நான் ஒரு சாமர்த்தியமுள்ள கற்ற மீனா இருக்க போகிறேன், I'm going to believe some real theology. நான் உண்மையான வேத சாஸ்திரத்தை விசுவாசிக்க போகிறேன், I believe don't have to have that fin. எனக்கு அந்த துடுப்பு அவசியமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுமானால் என்னமா இருக்கும்? He wouldn't get very far in the water, would he? That's exactly right. அதனால் தண்ணீருக்குள் அதிக தூரம் போக முடியாது. அதனால் முடியுமா? அது முற்றிலும் சரியே. Well, if a tree said, now I know there had to be an earth first for me growing. That's right. I'm supposed to grow in the earth. ஒரு மரமானது எனக்கு தெரியும், முதலாவதாக நான் வளர பூமி என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும். அது சரியே, நான் இங்கே தான் நடந்திருக்க வேண்டும். But I'm going to be a different tree. I want them to set me out here in the middle of the street so I can be noticed. ஆனால் நான் ஒரு வித்தியாசமான மரமாக இருக்க போகிறேன். நான் எல்லாரும் காணப்பட என்னை இங்கே நடு வீதியில் அவர்கள் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னமானால் என்னமாயிருக்கும்? He wouldn't live very long. See, that's right. அது அதிக காலம் ஜீவிக்க முடியாது. அது சரி, பாருங்கள், அது உண்மையே. And the deep calleth to the deep. ஆழமானது ஆழத்தை நோக்கி கூப்பிடும் போது It takes more than joining a church. ஒரு சபையை சேர்ந்து கொள்வதை காட்டிலும் அதிகமானதை எடுக்கிறது. It takes more than shaking hands with a preacher. ஒரு பிரசங்கியாருடன் கை குலுக்குவதை காட்டிலும் அதிகமானதை எடுக்கிறது. It takes more than living a good straight life. அது ஒரு நல்ல நேர்மையான ஜீவியம் ஜீவிப்பதை காட்டிலும் அதிகமானதை எடுக்கிறது. It takes something as satisfying. It pours down from God into the soul. உனக்குள்ளாக இருக்கின்ற திருப்திப்படுத்த தேவனிடத்திலிருந்து உன்னுடைய ஆத்மாவுக்குள் ஊற்றப்படுகின்ற எதையோ அது எடுத்துக் கொள்கிறது. The deep calling to the deep at the noise of thy water spouts, O Lord. The deep calling to the deep. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது மதுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. What kind of a thirst could we think was in us tonight? இன்றிரவு நமக்குள்ளாக இருக்கின்ற தாகத்தை எந்த விதமான தாகம் என்று நாம் நினைக்கலாம். We as Pentecostal people, where are we getting to? நாம் பெந்தேகோஸ்து ஜனங்களாய் எங்கே நாம் சேர பார்க்கிறோம்? What kind of a thirst is in us? நமக்குள்ளாக எந்த விதமான தாகம் இருக்கின்றது? What kind of a thirst is in me? எனக்குள்ளாக எந்த விதமான தாகம் இருக்கின்றது? What kind of thirst is in you? உனக்குள்ளாக எந்த விதமான தாகம் இருக்கின்றது? Don't try to hush that holy thirst for God. Years ago when they used to have gold out here in the mountain. தேவனை பற்றின அந்த பரிசுத்த தாகத்தை அழுத்தி போட பிரயாசிக்காதீர்கள். சில வருஷங்களுக்கு முன்னால் இந்த மலைகளில் தங்கம் இருந்தபோது I read a story many years ago. It's always stuck with me. நான் அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கதையை படித்திருக்கிறேன். அது மறப்பதே கிடையாது. It said there's a prospector went out here somewhere beyond the mountains here, was prospecting for gold, and he struck a rich claim. அந்த கதையானது தனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கினவனாய் ஒருவன் பொன்னை தேடி எங்கோ அந்த மலையெல்லாம் கடந்து சென்றான். அங்கே அவன் பொன்னை தேடி நல்ல பொன் அவனுக்கு கிடைத்தது. And he come back thinking when he got to the city what he would be, his troubles is all over. அவன் திரும்பி வரும்போது அவன் அந்த பட்டணத்தை அடைந்தவுடன் தான் எப்படி இருப்பேன், அவனுடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும் நினைத்தான். And he tried to say tomorrow I'll get in and I'll just one day's journey he'd be into the city. அவன் நாளை நான் பட்டணத்திற்கு போய் விடுவேன், இன்னும் ஒரு நாள் பிரயாணத்தில் பட்டணத்தை அடைந்து விடுவேன், and he'd have the gold and he had big sacks full of it. நான் பொன்னை உடையவனாய் இருப்பேன் என்று சொல்ல முயற்சித்தான். அவனிடம் கோணிகள் நிறைய பொன் இருந்தது. He had a dog with him, not comparing now the dog to the Holy Spirit, but as I'm making an illustration. அவனோடு ஒரு நாய் இருந்தது. இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியை நாய்க்கு ஒப்பிடவில்லை, ஆனால் அதை ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கிறேன். But this dog through the night, the prospector laid upon his bed and he began to think. அந்த இரவிலே அவன் தன் படுக்கையிலே படுத்துக்கொண்டு நினைக்கலானான். Now tomorrow I'll take all my gold in. I'll become just what I've always wanted to be. நாளைக்கு நான் என் பொன்னை எல்லாம் உள்ளே கொண்டு போவேன். நான் என்னவாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அந்த விதமாக ஆகிவிடுவேன். I always want to be a rich man. I want to own fine things and so forth. நான் ஒரு ஐஸ்வர்யமானாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்பினேன். நான் அருமையான காரியங்கள் உடையவனாக இருக்க விரும்பினேன் என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்தான். And then this dog began to bark because there was an enemy approaching. அந்த நேரத்தில் இந்த நாய் குரைக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அங்கே ஒரு எதிரி நெருங்கி வந்து கொண்டிருந்தான். And he went out there and he said, "Shut up!" அவன் அந்த நாயிடம் போய் வாயை மூடு என்றான். And so the dog quieted down. ஆக அந்த நாய் அடங்கி விட்டது. And the more he got back in bed, he started like he was going to go to sleep, and the dog started again, just jumping up the chain. அவன் தன் படுக்கைக்கு திரும்பி
அவன் தான் தூக்கம் வருவது போன்று ஆரம்பித்தது. அந்த நேரம் நாயானது மறுபடியுமாக தன் சங்கிலியை இழுத்துக்கொண்டு குறைக்க ஆரம்பித்தது. And he went to the door again and said, "Shut up! அவன் மறுபடியுமாக கதவண்டை சென்று வாயை மூடு. I want you to know that tomorrow I'm a rich man." See, and that was his great dream. நாளைக்கு நான் ஐஸ்வர்யனாய் இருப்பேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அதுதான் அவனுடைய பெரிய கனவாய் இருந்தது. But the dog started barking again. ஆனால் அந்த நாய் திரும்பவுமாக குறைக்க ஆரம்பித்தது. Finally, he got so discouraged, he went, got his shotgun, and shot the dog and killed it. முடிவிலே அவன் மிகவும் அதைரியப்பட்டு போய் தன் துப்பாக்கியை எடுத்து வந்து அந்த நாயை சுட்டு கொன்று விட்டான். He said, "I don't have no more use for you anyhow. இருந்த போதிலும் இனி நீ எனக்கு உபயோகமாய் இருக்க போகிறதில்லை. Tomorrow I'm a rich man. I'll become a rich man tomorrow." நாளைக்கு நான் ஒரு ஐஸ்வர்யவான், நாளை நான் ஐஸ்வர்யன் ஆக போவேன் என்று சொன்னான். And he set the gun down in the corner, turned his back over to the door, went to sleep. அவன் தன் துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு தன் முதுகை கதவு பக்கமாக திருப்பிக் கொண்டு தூங்க போனான். And the man had been following him for days, slipped in, killed him. அவனை அநேக நாட்களாக பின்தொடர்ந்து வந்தவர்கள் மெதுவாக உள்ளே நுழைந்து அவனை கொன்று போட்டார்கள். He wasn't a rich man. See, he stopped that warning buzzer that was trying to tell him his life was at stake. அவன் ஐஸ்வர்யவான் ஆகவில்லை. பார்த்தீர்களா, அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று எச்சரித்துக் கொண்டிருந்த அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உண்டாக்கும் கருவியை நிறுத்தி போட்டான். Brother, sister, you'll never be able to. சகோதரனே, சகோதரியே, உன்னால திருப்திப்படுத்த முடியவே முடியாது. Don't never try to hush that holy calling in your heart. ஒருபோதும் உன் இதயத்திலுள்ள அந்த பரிசுத்த அழைப்பை அழுத்தி போடாதே. See, by joining a church, by reciting a creed, by belonging to a certain organization. ஒரு சபையை சேர்ந்து கொள்வதனாலோ, ஒரு சமய கோட்பாட்டை திருப்ப திருப்ப சொல்லுவதனாலோ, ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சார்ந்தவனாக இருப்பதனாலோ அதை அழுத்தி போட பிரயாசியாதே. There's only one thing can satisfy it. That's the person Jesus Christ. அதை திருப்தியாக்க கூடியது ஒன்றே ஒன்று, அது இயேசு கிறிஸ்துவாகிய நபரே. As a heart paineth for the water brook, so my soul thirsts after thee, O God. ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. My soul thirsts for the living God. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. See, there's something in you that wants to see the moving of God. உனக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய அசைவை காண வாஞ்சிக்கிறது. Your soul thirsts for it. உன்னுடைய ஆத்துமா அதன் பேரில் தாகமாய் இருக்கிறது. Don't stop anything short of that. அதை பற்றி ஒன்றையும் தடை செய்து போடாதே. Don't let some pastor tell you just have to shake his hand, join the church, or belong to this organization. ஒரு போதகரிடத்தில் நீ அவருடைய கையை பிடித்து குலுக்க வேண்டும், சபையை சேர்ந்து கொள்ள அல்லது ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து கொள் என்று சொல்ல இடங்கொடாதே. Don't you kill that holy hush. It's warning you. அந்த பரிசுத்த தாகத்தை கொன்று போடாதே, அது உன்னை எச்சரிக்கின்றது. Someday will come when you'll come down to the end of the road. ஒரு நாள் வரும், அப்பொழுது நீ உன் பாதையின் முடிவிற்கு வந்திருப்பாய். Like a little lady in our city we come from. நாம் அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு சிறு ஸ்திரியை போன்று. She told a little girl went up there to church, and a very fine little girl. ஒரு அருமையான சிறு பெண் அங்கே ஒரு சபைக்கு போனாள். She used to come down the street. She had long hair, you know, and her hair pulled back like a slick of a peeled onion there. அவள் தெருவழியாய் வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நீண்ட கூந்தல் இருந்தது. அவளுடைய தலைமயிர் ஒரு உரிக்கப்பட்ட வெங்காயத்தை போன்று பின்னாக தொங்கிக் கொண்டிருந்தது. Her face looked no makeup on. அவளுடைய முகம் எந்த விதமான மேக்கப்பும் செய்யாதது போல் காணப்பட்டது. This girl used to make fun of her. Said, "You didn't have that flat-headed preacher you got up there." Speaking of me. இந்த பெண் அவளை பார்த்து, உங்களுக்கு மட்டும் அந்த வழுக்குத்தலை போதகர் மட்டும் இல்லாதிருப்பாரானால் என்னை குறித்து அவள் பேசுகிறாள். Said you could look like something decent, but you look like something out of an antique shop. நீ பார்ப்பதற்கு கௌரவமாய் இருப்பவள் போல் இருப்பாய், ஆனால் உன்னை இப்பொழுது பார்த்தால் ஏதோ பண்டைய கால பொருள் கடையிலிருந்து கொண்டு வந்தது போல் இருக்கின்றாய் என்று பரிகசித்தாள். No, she just really raked her over the coals every time she could see her like that. அவளை காணும் போதெல்லாம் அவள் அந்த விதமாக சொல்லி அதிக வெறுப்புண்டாக்குவாள். Said our pastor's broad-minded. எங்களுடைய போதகர் மிகவும் பரந்த மனப்பான்மை உள்ளவர். Said he knows that why you do like that, that don't mean anything. How you dress or things. எங்களை அறிவார், நீ ஏன் அப்படி செய்கின்றாய், நீ என்ன விதமாக உடுத்துகிறாயோ சிந்திக்கின்றாயோ அதனால் ஒன்றுமில்லை என்றார். It does. God's Bible says it does. We shall live by every word. அதில் காரியம் உண்டு, தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, அதில் உண்டு என்று நாம் எல்லா வார்த்தையினாலும் ஜீவிக்கிறோம். So this little girl never paid a bit of attention to her. Went on, she's a missionary now. இந்த சிறுபெண் அதை குறித்து சிறிதேனும் பொருள்படுத்தவில்லை. தொடர்ந்து சென்றால் இப்பொழுது அவள் ஒரு தேவ ஊழியலாய் இருக்கிறாள். So then this young lady took a social disease.
she died. ஆக இந்த வாலிப ஸ்திரீ ஏதோ சமுதாய வியாதி கண்டு மரித்து போனாள். A friend of mine pumped the embalming fluid in her. When she was dying, என்னுடைய நண்பர் ஒருவர் அவள் மரித்துக் கொண்டிருக்கும் போது சுகந்த வர்க்க நீரை அவளுடைய சரீரத்திற்குள் செலுத்திக் கொண்டிருந்தான். he told me, said after she was dead, he kept smelling the fluid. அவன் சொன்னான், அவள் மரித்த பிறகும் கூட அந்த சுகந்த வாசனையை அவனால் முகர முடிந்தது என்று. She had a hole eating her side, social disease. அவளுடைய பக்கவாட்டில் துவாரம் ஒன்று தின்று கொண்டிருந்தது, சமுதாய வியாதி. Even her parents didn't know what was wrong with her. And she died. அவர்களுக்கு தெரியாது, அவளுடைய பெற்றோர்களுக்கும் தெரியாது அவளுக்கு என்ன கோளாறு என்று. ஆனால் அவள் மரிப்பதற்கு முன்பே, but before she died, she taught Sunday school. அவள் ஞாயிறு பாடசாலை உபாத்தியாயலாய் இருந்தாள். And all of her little Sunday school group come in. They wanted to see her when she went off to heaven. The angels come and packed her away. அவளுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளின் கூட்டம் அவள் பரலோகம் போகும்போது தேவதூதர்கள் வந்து அவளை தூக்கி கொண்டு போவதை காணும்படியாய் வந்திருந்தார்கள். And her pastor outside smoking a cigarette, walking up down the hall in the hospital. அவளுடைய போதகர் ஆஸ்பத்திரியின் கூடத்தில் சிகரெட்டை புகைத்துக் கொண்டு அங்கும் இங்குமா நடந்து கொண்டிருந்தார். And they was all going to sing when she was going to die, you know. அவள் மரிக்கும் போது அவர்கள் எல்லாரும் பாட இருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியும். They know she had to die. Doctor said she's dying. அவள் மரிக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். வைத்தியர் சொல்லிவிட்டால் அவர் மரிக்கிறாள் என்று. So they's all going to see the angels come pack her away, and all at once when she faced the reality. ஆதலால் அவர்கள் எல்லாரும் தூதர்கள் வந்து அவளை தூக்கி கொண்டு போவதை காணும்படி அவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். கடைசியாக அவள் உண்மையான நிலைமையை உணர ஆரம்பித்தாள். Now she was a loyal church member. அவள் ஒரு உண்மையான சபை அங்கத்தினராய் இருந்தாள். She was a Sunday school teacher. அவள் ஒரு ஓய்வு நாள் பாடசாலை உபாத்தியாயினி. And a loyal church member of a fine, big denominational church. ஒரு அருமையான பெரிய ஸ்தாபனத்தை சேர்ந்தவள், ஒரு உண்மையான அங்கத்தினள். But when she would start to struggle, death struck her. Her eyes bulged out, and she said, அவள் போராட ஆரம்பித்த போது மரணம் அவளை தாக்கிட்டு அவளுடைய கண்கள் சற்று வெளியே வந்தது. அவள் அப்பொழுது, I'm lost. She said, I'm lost. Go get the pastor. நான் இழந்து போனேன். அவள் சொன்னால், நான் இழந்து போனேன், போதகரை அழையுங்கள் என்று. He put his cigarette out and walked in. Said, here. We'll get the doctor to give you a hypo. Said, I don't want no hypo. Said, you deceiver of man. அவர் சிகரெட்டை கீழே எறிந்து விட்டு உள்ளே நுழைந்து இங்கே உனக்கு ஹீப்போ கொடுக்கும்படியாக நாங்கள் வைத்தியரை கொண்டு வருவோம் என்றால், எனக்கு எந்த ஹீப்போவும் வேண்டாம், மனுஷனை வஞ்சிக்கிறவனே. I'm dying and I'm going to hell. நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் நரகத்திற்கு போகிறேன். And I'm lost because you failed to tell me the truth. நான் இழந்து போனேன், ஏனென்றால் நீ சத்தியத்தை எனக்கு சொல்ல தவறி போனாய். Go get that little good used girl and bring her up here to me real quick. She's right. நீங்க போய் அந்த சிறு குட் நியூஸ் பெண்ணை அடித்துக் கொண்டு வாருங்கள், சீக்கிரமா என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவள் தான் சரியா இருக்கிறாள் என்றார். Wait till you face the reality once. ஒரு முறை நீங்கள் உண்மையான நிலைமையை சந்திக்கும் மட்டாய் காத்திருங்கள். Don't you try to stop that holy hush. அந்த பரிசுத்த தாகத்தை அழுத்தி போட பிரயாசியாதே. Don't you blast it away with some modern educational double-barrel shotgun. நீ அதை ஏதோ நவீன கற்ற இரட்டை குழாய் துப்பாக்கியால் பித்து போடாதே. You listen to that warning of the Holy Ghost tonight. This warning. இன்றிரவு உன்னை எச்சரிக்கின்ற பரிசுத்தாவின் எச்சரிப்புக்கு செவி கொடு. I am the way, the truth, and the life. No man cometh unto the Father but by me, and He is the Word. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான், அவரே வார்த்தையாய் இருக்கிறார். Let us bow our heads just a moment. ஒரு நொடி நாம் தலைகளை வணங்குவோம். I want to quote one more word of the Lord Jesus while you're thinking about it. கர்த்தராகிய இயேசுவின் இன்னும் ஒரு வார்த்தையை நீங்கள் அதை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கும் போதே சொல்ல பிரியப்படுகிறேன். Jesus said in Matthew 5, blessed are they that do hunger and thirst. மத்தேயு 5 இயேசுவானவர் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். It's even blessed to have that thirst in you. அந்த தாகத்தை உன்னில் உடையவனாய் இருப்பதே ஆசீர்வாதமானது. Have you come to a spot that your whole system has been so polluted by denominational isms? தாவரங்களாலும் உன்னுடைய முழு ஒழுங்கும் சீர்கெட்டு போன ஒரு நிலைக்கு வந்து விட்டாயா? Little cults and clans and things, little church orders, social like joining lodges and so forth from church to church. கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் காரியங்களாலும் சபை ஒழுங்குகளாலும் சபைகளை சேர்ந்து கொள்ளுதல் போன்ற சமுதாய காரியங்களினாலும் சபையை விட்டு சபைக்கு போவதனாலும் உன்னுடைய முழு ஒழுங்குகள் சீர்கெட்டு போன நிலைக்கு வந்து விட்டார். Has the devil been able to put that water of pollution and you're slopping out of it like a hog in a trough? ஒரு பந்தி ஒரு தொட்டிக்குள் இருப்பது போன்று தீட்டின் தண்ணீரை உன்மேல் ஊற்றி நீ அதில் உடைந்து கொண்டு இருக்கும்படி செய்ய பிசாசினால் முடிந்ததா? When you don't even know
what the real quenching thirst of God. தேவனை பற்றின அந்த தாகம் தீர்க்கப்படுகிறது கூட என்ன என்று உனக்கு தெரியாது இருக்கும்போது To see Him a reality by the Holy Spirit living in you, manifesting. உனக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியினால் அவரை ஒரு உண்மை பொருளாய் காண்பதுவே. If you're that way tonight, if you're still thirsting for God, let me tell you. அந்த விதத்தில் நீ இருப்பாயானால், நீ இன்னமும் தேவன் பேரில் தாகமாய் இருப்பாயானால், நான் உனக்கு சொல்லுகிறேன், there is a fountain filled with blood drawing from Emmanuel's veins. இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே. Where sinners plunge beneath the flood lose all their guilty stains. எப்பாவ தீங்கும் அதனால் நிமிர்த்தியாகுமே. That dying thief rejoiced to see that fountain in his day. அபாவியான கள்ளனும் இப்பூற்றில் மூழ்கினான். There may I, though vile as he, wash all my sins away. மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். Ever since by faith I saw that stream thy flowing wounds supplied. காயத்திலோடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன். Redeeming love has been my theme and shall be till I die. ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். If you've got that thirst tonight to know more about God and to come closer to Him, அந்த தாகம் உனக்குள்ளாக தேவனை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள இன்னும் அவரிடம் நெருங்கி வர இருக்குமானால், will you just raise up your hand now while every head's bowed, say, pray for me. எல்லா தலைகளும் வணங்கியிருக்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வீர்களா? Oh God, look at the hands. ஓ தேவனே, அந்த கரங்களை பாரும். Out into the land where the broadcast is coming now from east, north, west, and south. எங்கெங்கே இது ஒலிபரப்பப்படுகின்றதோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளில் இருந்து, You in them rooms raise up your hands to the pastors and whatever is there. அறைகளில் இருக்கின்ற நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் அங்கேயே உங்கள் கரங்களை, அங்கே உங்கள் போதகருக்கு கையை உயர்த்துங்கள். That you desire, you something in you thirsting for God. That holy thirst. உனக்குள் ஏதோ தேவனை பற்றி தாகமா இருக்கின்றது, அந்த பரிசுத்த தாகம். Don't satisfy it. Oh, you say, Brother Branham, I shouted once, I danced in the Spirit. அதை திருப்திப்படுத்தாதே. நீ சொல்லலாம், சகோதரன் பிரண்ணாம், ஒரு நேரத்தில் நான் சத்தமிட்டேன், ஆவியில் நடனமாடினேன். Don't take that. No. அதை எடுக்காதே, இப்போது அதை எடுக்காதே. Wait till that satisfaction comes. The satisfaction portion of the fullness of the Holy Spirit comes in. காத்திரு, அந்த திருப்தி வருமட்டாக, பரிசுத்த ஆவியின் நிறைவின் திருப்தியாகும் பாகம் உள்ளே வருமட்டாக காத்திருங்கள். Then these joy bells of shouting and speaking in tongues and dancing in the Spirit will come. அப்பொழுது ஆனந்த மணியோசையாகிய சத்தமிடுதலும் பாஷைகளில் பேசுதலும் ஆவியில் நடனமாடுதலும் வரும். You won't have to do it by the music. நீங்கள் அதை வாத்தியங்களை கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You'll do it when you're going down the road in your car. நீ வீதியிலே உன் காரிலே போகும்போது அதை செய்வாய். You'll do it when you're sweeping the floor. You'll do it when you're driving nails in the wall with your carpenter work. Wherever you are, that joy unspeakable and full of glory. நீ தரையை பெருக்கிக் கொண்டிருக்கும் போது அதை செய்வாய். நீ தச்சு வேலை செய்யும் போது சுவற்றில் ஆணி அடித்துக் கொண்டிருக்கும் போது அதை செய்வாய். நீ எங்கிருந்தாலும் சரி, அந்த சொல்ல முடியாத சந்தோஷமும் மகிமையில் நிறைவும் உண்டாயிருக்கும். Now let us pray. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Dear Heavenly Father, long, lengthy, drawed out this little message tonight. அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றிரவு மிகவும் நீண்டதும் இழுத்து கொண்டு போனதுமாய் இருந்தது இந்த சிறிய செய்தி. But dear God, may your Holy Spirit deliver the meaning to every heart. ஆனால் அருமையான தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே இங்கிருக்கின்ற ஒவ்வொரு இருதயத்திற்கும் அதை விளக்கி தருவாராக. Right in this church tonight, there was just multiplied numbers of hands up all the way around the halls and everywhere. இன்றிரவு இந்த சபையிலே அதிகமான கரங்கள் இந்த இடத்தை எல்லாம் சுற்றிலும் எல்லா இடத்திலும் உயர்த்தப்பட்டது. We pray, dear God, for them. அன்புள்ள ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh, may that satisfying portion of God, which is Christ, the hope of glory, the hope of life in you, may it come to each one of them. ஓ, அந்த தேவனுடைய திருப்தியாக்கும் பங்கு, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை, உன்னிலே ஜீவனின் நம்பிக்கை, அது இங்கு இருக்கின்ற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வருவதாக. Way out across the nation from California, way up in New York now. இந்த தேசத்தை கடந்தும் கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க் மட்டும். Now where it's early in the morning, they're listening in up there. இப்பொழுது அங்கே விடியற் காலை அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Over in New Hampshire and down along in Boston. அங்கே நியூ
ஹாம்ஷைரிலும் கீழே போஸ்டனில் மட்டும் all the way down in Texas through Indiana, out into California and around. டெக்சாஸ் வரைக்கும் ஊடாக இந்தியானாவிலும் அங்கே கலிபோர்னியாவிலும் இன்னும் சுற்றுவட்டாரங்களிலும். Oh God, look at those hands. ஓ தேவனே, அந்த கரங்களை பாரும். Look what's beneath them, Lord, that heart there is hungering and thirsting. அவர்களுக்கு உள்ளா இருக்கின்றதை நீ பாரும் கர்த்தாவே. அங்கே பசியாயும் தாகமாயும் இருக்கின்ற அந்த இருதயங்களை பார். This perverted day where the devil's blinded people's eyes just to join church and say that's all you need. இந்த தாறுமாறாக்கப்பட்ட தலைகீழாக்கப்பட்ட நாளில் பிசாசு ஜனங்களின் கண்களை குருடாக்கி வெறுமனே சபைகளில் சேர்ந்து கொண்டு உனக்கு தேவையானதெல்லாம் இவ்வளவுதான் என்று சொல்கிறார். And they still look at their own self and see the way they do and the desire they have to be like the world. அவர்கள் இன்னும் தங்களை தாங்களே நோக்கிக் கொண்டு அவர்கள் செய்கின்ற விதத்தையும் உலகத்தை போன்று அவர்கள் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் பார்க்கிறார்கள். When the Bible tells us if we even love the things of the world, the love of God's not even in us. வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் இன்னும் உலகத்தின் காரியங்களை நேசிப்போமானால் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இல்லை என்று. Just think, Father, how perverted that He can make that real true word. How that they can say, oh, we believe the Bible but not this. நினைத்து பாரும் பிதாவே, அந்த உண்மையான வார்த்தையை அவன் எவ்வளவு தாறுமாறாக்கி போட்டிருக்கிறான். ஓ, நாங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறோம் ஆனால் அதை அல்ல என்று அவர்களால் எப்படி சொல்ல முடியும்? We don't believe this, we believe this is for another age, we believe this is that. இதை நாங்கள் விசுவாசிக்கிறதில்லை, இது வேறொரு காலத்திற்கானது என்று விசுவாசிக்கிறோம், இதுதான் அது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம். Because some denomination has twisted their minds into that cesspool. ஏனென்றால் ஏதோ ஸ்தாபனமானது அவருடைய சிந்தையை இந்த கயநீர் தொட்டியாய் திருப்பி இருக்கிறது. When Jesus said, whosoever shall take one word out of this or add one word to it, his part will be taken from the book of life. இயேசுவானவர் இதிலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினாலும் எடுத்து போட்டாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை எடுத்து போடப்படும் என்று சொன்னார். Dear God, think of the disappointments, their judgment. அன்புள்ள தேவனே, நியாய தீர்ப்பில் அவர்களுக்கு ஏற்பட போகும் ஏமாற்றத்தை சிந்தித்து பாரும். When people's lived a good, clean, holy life, ஜனங்கள் ஒரு நல்ல ஜீவியம், சுத்தமான பரிசுத்தமான ஜீவியம் ஜீவித்து went to church just as loyal as they could be and lost. எவ்வளவு உத்தமமாய் இருக்க கூடுமோ அவ்வளவு உத்தமமாய் சபைக்கு சென்றும் அவர்கள் இழந்து போகும்போது எப்படி இருக்கும்? Think of those Pharisees, how from little boys அந்த பரிசேயரை சற்று சிந்தித்து பாருங்கள். சிறு பையனாய் இருந்ததிலிருந்து they trained in the Word, come up through schools and everything. Holy had to be or they'd be stoned to death. அவர்கள் வார்த்தையிலே பழக்குவிக்கப்பட்டு பள்ளிகள் மற்ற காரியங்கள் மூலமாய் வளர்க்கப்பட்டாலும் அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இல்லையேல் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். And Jesus said, you're of your father the devil. அப்படியுள்ள அவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று இயேசு சொன்னார். How that Israel went down there and let this be a warning to the Pentecostals, Lord, across the land. அந்த இஸ்ரவேல் எப்படி ஆகிவிட்டான்? ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்துகளுக்கு தேசம் முழுவதுமாய் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். How that Moses the prophet came down into Egypt to fulfill the word of God to bring the evening light to them. எப்படி அந்த தீர்க்கதரிசி ஆகிய மோசே தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாய் சாயங்கால வெளிச்சத்தை அவர்களுக்கு கொண்டு வரும்படியாய் எகிப்திற்கு வந்தான். How they seen the great miracles of God. எப்படி தேவனுடைய பெரிய அற்புதங்களை கண்டார்கள். How they followed him, crossed the Red Sea, was baptized into him. எப்படி அவனை பின்தொடர்ந்தார்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்து ஞானஸ்நானத்துக்குள்ளானார்கள். Went into the wilderness and eat angels' food that fell from heaven. வனாந்திரத்துக்குள் சென்று பரலோகத்திலிருந்து விழுந்த தூதருடைய ஆகாரத்தை புசித்தார்கள். And then refused to take all the word. அதன் பின்பு எல்லா தேவனுடைய வார்த்தையையும் எடுத்துக்கொள்ள மறுத்தார்கள். When they come back from Kadesh Barnea from the promised land and said they're like giants, we can't do it. அவர்கள் காதேஸ் பர்னியாவிலும் திரும்பி வந்தபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து காதேஸ் பர்னியாவுக்கு வந்த பிறகு அவர்கள் ராட்சதர்கள் நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். When God said, I've already give you the land. எப்போது சொன்னார்கள்? நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று தேவன் சொன்ன பிறகு. Borderline. எல்லைக்கோடு. And Jesus said, they are every one perished. இயேசு சொன்னார் அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்தார்கள் என்று. They're dead, lost, without God. அழித்தார்கள், இழந்தார்கள், தேவனற்றவர்களாய். Though they done all these things, they've seen these miracles. இவைகளை எல்லாம் செய்திருந்தும் என்று இயேசு சொன்னார். இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்டார்கள். Enjoyed, danced up and down the sea coast with Miriam when they beat the tambourine. அனுபவித்தார்கள்.
கடற்கரை ஓரத்தில் தம்புரு வாசிக்க மீரியாமோடு மேலும் கீழுமாய் நடனமாடினர். And only 3 out of the 2 million went in. 20 லட்சம் பேரில் 3 பேர் மட்டுமே உள்பிரவேசித்தனர். We realize, Father, that when the sperm, the genes from the male and female come together, there's only 1 out of the million that's accepted. புருஷனிலிருந்தும் ஸ்திரீயிலிருந்தும் வெளிவரும் வித்துக்கள் சேரும்போது 1 லட்சத்தில் ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை பிதாவே நாங்கள் உணர்கிறோம். 1 germ from the male finds the fertile egg of the woman, the female, and 1 million others perish. புருஷனிலிருந்து வெளிவரும் ஒரே ஒரு கிருமிதான் ஸ்திரீயிடத்திலிருந்து வரும் வளமான முட்டையை சேர்ந்தடைகிறது. மற்ற 1 லட்சமும் அழிந்து போகிறது. There's 2 million come out of Egypt. 2 Joshua and Caleb entered the land. எகிப்திலிருந்து 20 லட்சம் பேர் வெளியே புறப்பட்டார்கள். 2 பேர் யோசுவாவும் காலேபும் தேசத்தில் பிரவேசித்தார்கள். 1 out of 1 million. லட்சத்தில் ஒருவர். Father, I tremble when I think of that. பிதாவே, அதை குறித்து நினைக்கும் போது நடுக்கம் எனக்கு உண்டாகிறது. Think across the world today, 500 million Christians, that'd be 500. If you should come tonight. சிந்தியுங்கள், இன்றைக்கு உலகம் முழுவதும் 50 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது 500 பேர் பிரவேசிப்பார்கள். ஓ தேவனே, இன்றிரவு நீர் வர இருக்குமானால். Oh God, let us remember that every word of God stands a memorial. ஓ தேவனே, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நினைவு சின்னமாய் இருக்கிறது என்று நாங்கள் நினைவு கூறும்படியாக செய்யும். We must believe it, we must obey it. நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும், நாங்கள் அதற்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். And when you said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Ghost. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். For the promise is unto you and to your children, and to them it's far off, even as many as the Lord our God shall call. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். God, you're still calling tonight, and the promise is as long as you call. தேவனே, இன்னமும் இன்றிரவும் நீர் அழைக்கிறீர். வாக்குத்தத்தமானது நீர் அழைக்குமட்டா இருக்கிறது. And clergyman has twisted the minds of those people. ஆதிரியார்கள் ஜனங்களின் சிந்தையை மாறுபாடாக்கி And directed by an educational, denominational school of theology to a thing to say, oh, you just believe. கல்வி ஸ்தாபனங்களின் வேதசாஸ்திர கல்லூரிகள் மூலமாக வெறுமனே நீ விசுவாசி என்று அவர்களை சொல்லும்படியாய் செய்கிறார்கள். The devil believes also, but he can't receive the Holy Spirit. பிசாசும் கூட விசுவாசிக்கிறான், ஆனால் அவனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முடியாது. Judas Iscariot was done all the rest of the disciples did preach the gospel. யூதாஸ் காரியோத்து மற்ற அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்களை தானும் செய்தான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். But when it come time for him to get the Holy Ghost, he showed his colors. ஆனால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நேரம் வந்தபோது அவன் தன் சுயநிறத்தை காட்டினான். God made the people of the land tonight realize that without that experience, they're lost. தேவனே, அந்த அனுபவம் இல்லை என்றால் அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதை இந்த நாட்டின் ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்வீராக. May it be tonight that their souls will be satisfied with thy potion, Lord, as we command them into thy hand. ஆண்டவரே, இவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய பங்கினாலே அவர்களுடைய ஆத்துமா திருப்தி அடைகின்ற இரவாய் இது இருப்பதாக. They're yours, Lord. We're only responsible for the word. ஆண்டவரே, அவர்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு மட்டுமே உத்தரவாதிகள். I pray that they'll believe with all their heart and be filled with the Holy Ghost. We ask in Jesus' name, amen. அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். I love you. Is he your satisfying potion? ஓ, அவர் உன்னுடைய திருப்தியாக்கும் பங்காக இருக்கின்றாரா? Oh,
You love Him with all your heart? உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்கிறீர்களா? Now, them words are sometimes cutting. Let's just sing in the Spirit now. See, each one of us now. இந்த வார்த்தைகள் சில நேரங்களில் அறுக்கின்றதா இருக்கும். ஆனால் நாம் யாவரும் இப்பொழுது ஆவியோடு பாடுவோம். Let's shake hands with the brother sitting next to you, sister. உன் பக்கத்தில் வீற்றிருக்கும் சகோதரனை கைகுலுக்குவோமாக. And you say, God bless you, pilgrim, as we sing it again. பிரயாணியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் மறுபடியுமாய் பாடிக்கொண்டிருக்கும் போதே சொல் சகோதரியே. Now we shook hands with you. Now let's just close our eyes and sing in the Spirit. Raise our hands to Him. இப்பொழுது நாம் ஒருவரோடொருவர் கை குலுக்கினோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியில் பாடுவோம். Isn't He wonderful? ஓ, அவர் அற்புதமா இல்லையா? Wonderful, wonderful, Jesus is to me. The Counselor, Prince of Peace, mighty God is He. Oh, saving me, keeping me from all sin and shame. Wonderful, my Redeemer, praise His name. Oh, wonderful, wonderful, Jesus is to me. Counselor, Prince of Peace, mighty God is He. Saving me, keeping me from all sin and shame. Wonderful is my Redeemer, praise His name. Oh, are you enthused about your experience with Christ? ஓ, கிறிஸ்துவோடு உனக்குள்ள அனுபவத்தை குறித்து நீ ஆர்வமடைந்துள்ளாயா? Isn't He wonderful? Doesn't He satisfy? அவர் அற்புதமா இல்லையா? அவர் உன்னை திருப்தியாக்கவில்லையா? I once was lost, now I'm found, free from condemnation. Jesus gives liberty and a full salvation, saving me, keeping me from all sin and shame. Oh, wonderful is my Redeemer, praise His name. Oh, wonderful, wonderful, Jesus is to me. Counselor, Prince of Peace, mighty God is He. Oh, saving me, keeping me from all sin and shame. Wonderful is my Redeemer, praise His name. You believe that scripture? அந்த வேத வார்த்தையின்படியா இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? The Bible said, clap your hands. Make a joyful noise unto the Lord. உங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆனந்த சத்தமிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You know, I always wanted to play music. எனக்கு எப்பொழுதும் வாத்தியம் வாசிக்க விருப்பம் என்று உங்களுக்கு தெரியும். My daughter, Rebecca's taking piano. என்னுடைய மகள் ரெபேக்காள் பியானோ பயிலுகிறாள். My little boy's taking trumpet. But I did learn an instrument, a 10-string. என்னுடைய சின்ன பையன் ட்ரம்பெட் பழகுகிறான். நான் 10 நரம்பு வீணையை கற்றுக்கொண்டது உண்மைதான். Wonderful, wonderful, Jesus is to me. Counselor, Prince of Peace, mighty God is He. Saving me, keeping me from all sin and shame. Wonderful is my Redeemer, praise His name. You love Him? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? We'll walk in the light, a beautiful light. Come where the dewdrops of mercy are bright.
shine all around us by day and by night. Jesus, the light of the world. We'll walk in the light. It's such a beautiful light. It comes where the dewdrops of mercy are bright. Shine all around us by day and by night. Jesus, the light of the world. Worship God with everything you have. When the saints go marching in, when the saints go marching in, Lord, I want to be in that number. When the saints go marching in, oh, when they crown the Lord of all, when they crown Him Lord of all, Lord, I want to be in that number. When they crown Him Lord of all, oh, when the sun refused to shine, when the sun refused to shine, Lord, I want to be in that number. When the sun refused to shine. You love that? நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? I wonder if you got your feet converted, you don't dance anymore out there for the world. நீங்கள் அங்கே உலகத்திற்கு நாட்டியம் ஆடாதபடிக்கு உங்கள் பாதங்கள் மனமாறியுள்ளதோ என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். See, let's pat our feet to the Lord. பாருங்கள், நாம் நம்முடைய கால்களை கர்த்தருக்கு என்று தட்டுவோம். Is your hands converted? You don't steal anymore? இனி நீங்கள் திருடாதபடி உங்கள் கரங்கள் மனம் திரும்பி உள்ளதா? Your lips are converted? You don't lie anymore? Just don't get religion in your head, get it all over you. இனி நீங்கள் பொய் சொல்லாதபடி உதடுகள் மனமாறி உள்ளதா? உங்கள் தலைக்குள் மதத்தை எடுக்க வேண்டாம், உடல் முழுவதுமாய் எடுத்துக்கொள். அப்படித்தான் இருக்க வேண்டும். It's a full man. That's right. Now, let's pat our feet. அது முழுவதையும் எடுக்கிறது, அது உண்மைதான். இப்பொழுது நாம் பாதங்களை தட்டுவோம். When the saints go marching in, when the saints go marching in, oh Lord, I want to be in that number. When the saints go marching in. Now let's just raise your hands. இப்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். When the saints go marching in, when the saints go marching in, oh Lord, I want to be in that number. When the saints go marching in, when they crown Lord of all, when they crown Him Lord of all, oh Lord, I want to be in that number. When they crown Him Lord of all. Don't you love Him? Then we'll walk in the light. He's the light show. It's a beautiful light. It comes where the dewdrops of mercy are light. Will shine all around us by day and by night. Jesus, the light of the world. You believe He's the light of the world? Do you? அவரை உலகத்தின் ஒளி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Paul said, when I sing, I'll sing in the Spirit. If I worship in the Spirit. See? Whatever you do it all in the Spirit. That's right. பவுல் சொன்னான், நான் பாடும்போது ஆவியில் பாடுவேன்,
நான் ஆராதித்தால் நான் ஆவியில் ஆராதனை செய்வேன். பாருங்கள், நீங்கள் என்ன செய்தாலும் அவைகளை எல்லாம் ஆவியில் செய்யுங்கள். அதுதான் சரியானது. And the Spirit brings the Word to life. Is that right? That's right. Yes, sir. ஆவியானது வார்த்தையை ஜீவனுக்குள் கொண்டு வருகிறது. அது சரிதானே? அது சரியே. ஆமையா. All ye saints of light proclaim Jesus, the light of the world. Grace and mercy in His name. Jesus, the light of the world. Then what do we do? அப்படியானால் நாம் என்ன செய்வோம்? We walk in the light, beautiful light, where the dew drops of mercy are bright, shine all around us, day and night. Jesus, light of the world. Sorry to confuse you players like that, but I just get carried away. I don't know no better than just to worship. வாத்தியக்காரரே, உங்களை அப்படி குழப்பினதற்காக வருந்துகிறேன். ஆனால் நான் அப்படியே மெய் மறந்து போனேன். ஆராதிப்பதை காட்டில் மேலானது செய்ய எனக்கு தெரியாது. That's the way we do it. அந்த விதமாகத்தான் நீ செய்ய வேண்டும். ஆமையா. I'm thankful for this opportunity, Brother Mac, to come and fellowship with you and your church here tonight. All these fine people. சகோதரன் மேக், இன்றிரவு இங்கு வந்து உம்மோடும் உம்முடைய சபையோடும் இந்த அருமையான ஜனங்களோடும் ஐக்கியம் கொள்ளும்படியான இந்த தருணத்திற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். And you that raised your hands for the baptism of the Holy Spirit, I trust that you'll meet Pastor Mac here or some of them and go back in a room here. பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக கை உயர்த்தின நீங்கள் பாஸ்டர் மேக்கையோ அல்லது அவர்களில் யாரையாவது அங்கே பின்னால் உள்ள அந்த அறையில் சந்திப்பீர்கள் என்று நம்புகிறேன். And just remember, when God spoke the word in the beginning and said, "Let there be," there had to be. நினைவிருக்கட்டும், ஆதியிலே தேவன் வார்த்தையை பேசின போது உண்டாக கடவது என்று சொன்னார். உண்டாக கடவதாக இருந்தது. And he said, "Blessed are they that do hunger and thirst after righteousness, for they shall be filled." நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று அவர் சொன்னார். See, it's got to happen. பாருங்கள், அது சம்பவித்தாக வேண்டும். Come to visit your pastor here and stand by him as he preaches the gospel. இங்கே இருக்கும் உங்கள் பாஸ்டரை வந்து சந்தியுங்கள். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவரோடு கூட நில்லுங்கள். Now, let's sing again that good old song. I just love that. We'll walk in the light. இப்பொழுது நாம் மறுபடியுமாக அந்த பழைய நல்ல பாடலை பாடுவோமாக. எனக்கு அது மிகவுமாய் பிடிக்கும். நாம் ஒளியில் நடப்போம் என்ற பாட்டு. Jesus said, "I am the light and you're in him." See? இயேசு சொன்னார், நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று. நீ அவருக்குள் இருக்கின்றாய். புரிகின்றதா? How do you get into him? உன்னால் எப்படி அவருக்குள் போக முடியும்? Joining him? No. அவரை சேர்ந்து கொள்வதா? இல்லை. Shaking? Now? கை குலுக்குவதனாலா? இல்லை. Baptism of water? No. தண்ணீர் ஞானத்தினாலா? இல்லை. By one Spirit. We're all baptized into one body, which is the body of Christ. ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அது கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறது. And in that body is 9 spiritual gifts operating through the local body, the local church. அந்த சரீரத்தில் தான் இந்த 9 வரங்களும் ஆங்காங்கே உள்ள சரீரமாகிய சபைகளின் மூலமாக கிரியை செய்கிறது. That's apostolic if I ever knew it. That's right. அது அப்போஸ்தல முறைப்படி எனக்கு தெரிந்த மட்டில் அது உண்மையே. So we'll keep in the light. It's a beautiful